ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். ஆலயத்துக்கு போக போகிறோன்னு இங்கே பீச் ஓரம் நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இதுதான் சேதுக்கரை அனுமனோட ஆலயம் தான் இங்கே பார்க்குறீங்க. இங்கேருந்து தான் இலங்கைக்கு பாலம் கட்டப்பட்டது. அனுமன் தலைமையில் இருக்கிற வானர சேனைகள் வைத்து இந்த இடத்துல நின்று பார்க்கும் பொழுது ரொம்பவே ரம்யமாக இருக்குது. எவ்வளோ வானர சேனைகள் ராமருக்காக சீதையை மீட்பதற்கு ஒரு பாலம் கட்டியிருக்காங்கன்னுட்டு. எப்பயுமே இங்கே வந்த உடனே நம்ம ஆதி ஜெகநாத பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னே இந்த சேதுக்கரையில் வந்து அனுமனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்புல்லானி போவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அனுமனை தரிசிச்சுட்டு இங்கே இருக்க ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவியும் தரிசிச்சுட்டு கிளம்பலாம். வந்த உடனே இங்கே 18 படிகளோட நம்ம பார்த்திங்கன்னா பின்னாடி தேர் இருக்குது, முன்னாடி கருப்பசாமின்னு போட்டிருக்கு. எப்படி நம்ம கள்ளழகர் கோவில் போகிறதுக்கு முன்னே கருப்பசாமி கோவில் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராமானுஜருக்காக தனி சன்னதி, மிக பெரிய குளம். வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகும்பொழுதே கோவில் வரலாறு பற்றி பார்க்கலாம். கோவிலோட திருக்குளம் பார்க்க பெரிய அளவில் இருக்குது. அடுத்தபடி திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒரு ஆலயம். ராமாயண வரலாற்று தொடர்புடைய இந்த கோவிலில் ராமர் தர்பை புல் மீது படுத்து சயனித்த கோலத்தில் காணப்படுவார். தர்ப சயன ராமர் அப்படின்னு இங்கே இருக்க ராமர் அழைக்கப்படுறார். புத்திரபாக்கியம் வேணும் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு வரும் பொழுது அந்த பாக்கியத்தை அருளக்கூடியவர் தான் இங்கே இருக்க ராமர். ராமர் பிறப்பதற்காக தசரதர் இங்கே மிகப்பெரிய யாகம் நடத்தியிருக்கிறதாகவும் அந்த யாகத்தின் மூலமாக தான் ராமர் அவருக்கு ஒரு மகனாக கிடைத்தார் அப்படின்ற வரலாறும் இந்த ஆலயத்தில் சொல்லப்படுது. இதன் காரணமாகவே குழந்தை வரம் வேண்டி வரக்கூடியவங்க இந்த திருப்புல்லானியில் ரொம்பவே அதிகம். பாண்டிய மன்னர்கள், அடுத்தது சேதுபதி மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இங்கே சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த ஆலயம் இப்போ இயங்கிட்டு இருக்கு. மூலவர் ஆதி ஜெகநாத பெருமாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறார். ராமரே நம்ம இங்கே தரிசிக்கிறோம். ராமபுரான் சமுத்திரராஜனை வேண்டி தர்பப்புல்லில் படுத்துட்டு சயன ராமர் அப்படின்னும் தனி சன்னதி நம்ம பார்க்குறோம். ராமர்னால் நம்ம நின்ற கோலத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ராமர் சயனித்த கோலத்தில் இருக்கிறது காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம். ரங்கநாத பெருமாள் தான் படுத்துட்ருப்பார். ராமர் படுத்துறது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதை இங்கே தரிசிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. தர்ப சயனம் அப்படின்னு சொல்லுவாங்க, தர்பப்புல்ல படுத்திருக்கிறதால. ராமர் சயன கோலத்தில் கையில் பார்த்திங்கன்னா வில்லேந்தி தர்பை புல் முது அந்த பள்ளி கொண்டிருக்கும் அரிதான காட்சி வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சயனித்த கோலத்தில் கூட கையில் வில்லேந்தி இருக்கிறது தான் இன்னும் ஒரு சிறப்பு அம்சம். இந்த ஆலயத்தோட இன்னும் ஒரு தனி சிறப்பு ராமாயணத்திலேயே குறிப்பிட்டிருப்பாங்க. தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்த இடம்தான் இந்த ஆலயம். ராமபிரானை மகனாக பெற்ற ஸ்தலமாகவும் இந்த கோவில் கருதப்படுது. அப்போ ராமாவதாரத்துக்கும் முந்திய ஆலயம் அப்படின்னும்போது எவ்வளோ தொன்மையான ஆலயம் பார்த்துக்கோங்க. தசரத மகாராஜா அவருக்கு குழந்தை வரம் வேண்டி இங்கே இருக்க புஷ்கரணியில் நீராடி நீங்கள் பார்க்குற இந்த அரச மரம் இதுதான் சலவிருட்சம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த அரச மரம் வேம்பு ரெண்டும் இணைஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய அளவிலான ஒரு சலவிருட்சம்னா இந்த ஆலயத்தில் பார்க்கலாம். ரொம்பவே பெரிய அளவில் இருக்குங்க. இதுக்கு கீழே நாக வடிவிலான சின்ன சின்ன நாகலிங்கங்கள் இருக்குது. அந்த நாகலிங்கங்களுக்கு இங்கே பாலாபிஷேகம்லாம் செய்யப்படுது. இங்கே வந்து தசரத மகாராஜா அந்த நாகலிங்கங்களுக்கு பூஜை செய்த பிறகு தான் அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சது. அதனால தான் இங்கே இருக்க மக்களும் இங்கே புஷ்கரணியில் நீராடி இந்த நாகலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது ஆதி ஜெகநாதர் அமர்ந்த கோலத்தில் பார்க்குறோம். சயன ராமர் அதுவும் பார்க்குறோம். பட்டாபிராமர், அடுத்தது புல்லானி அம்மன் தாயார் சன்னதி, பத்மாசினி அப்படின்ட்டு
இங்கே நம்ம தனித்தனியாக தாயார் சன்னதியும் பார்க்குறோம். தனியாக இங்கே ஒரு கோசாலை மாதிரி இருக்குது. ஓவியங்கள், சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஓவியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொன்மையான ஓவியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் புனரமைப்பு பணிகள் செய்து அந்த ஓவியம் திருப்பியும் ஒரு மெருகூற்றப்பட்டிருக்கு. பாண்டியர்கள் காலத்துது, சேதுபதி காலத்துது அப்படின்னும் பொழுது பல்லவர்கள் காலத்தோட இது பார்த்திங்கன்னா வேறு வகையில் காணப்படும். அவங்களோடதெல்லாம் குடவோலை பாறாங்கற்களுக்குள்ளே குடஞ்சி கோவில் கட்டுறது அதை மாதிரி இருக்கும். பாண்டியர்கள் அடுத்தது வந்த சேதுபதிகள் இவங்கெல்லாம் ஓவியங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். முக்கியமாக ராமாயணம், மகாபாரதம் இந்த கதைகளில் இருக்கிற அந்த ஓவியங்களை தத்ரூபமாக இங்கே வரைஞ்சிருப்பாங்க. அதை தான் இங்கே பார்க்குறீங்க. கிருஷ்ணர் உபதேசம் செய்யக்கூடியதெல்லாம். ராமபிரான் இலங்கையில் இருக்க சீதையை மீட்பதற்காக சமுத்திரராஜன் கிட்ட அனுமதி கேட்குறார். ஏன்னா அவர் அனுமதி கொடுத்தாதான் அது மேலே பாலம் கட்டி ஸ்ரீலங்கா போக முடியும். அதை மாதிரி கேட்கறதுக்காக 3 நாட்கள் இங்கேயே இருக்கார். இந்த தர்பப்புல்ல சயனித்த கோலத்தில் அம்பு எடுத்து எய்யும் பொழுது உடனே அந்த சமுத்திரராஜர் அவர் என்ன பண்ணுறார், அடி பண்ணிடுறார், நீங்கள் பாலம் கட்டிக்கலான்னு. அதை மாதிரி ஒரு வரலாற்று கதையுமே இங்கே இருக்குது. ராமபிரான் இங்கே நம்ம தனியாக தான் பார்ப்போம். ஏன்னா அவர் இலங்கையில் சீதாதேவி இருக்கிறதால ராமபிரான் தனியாக நம்ம தரிசனம் செய்வோம். லக்ஷ்மணரும் இந்த ஆலயத்தில் நம்ம ராமரோட பார்க்க மாட்டோம். ஏன்னா ஆதிசேஷனாக லக்ஷ்மணர் இருக்கிறதால லக்ஷ்மணரும் இருக்க மாட்டார். அதுவும் ஒரு தொன்மையான ஆலயத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். இந்த ஆலயத்தோட பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது புல்லாணி அம்மனுக்கு புடவை சாற்றுதல், அடுத்தபடி நாக பிரதிஷ்டை செய்து அபிஷேகங்கள் செய்வது, காமேஸ்வர யாகம் நம்ம தசரதர் செய்த காமேஸ்வர யாகம் அதை செய்கிறதும் குழந்தை பேர் கொடுக்கக்கூடியது. இங்கே பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது இதுதான் புல்லாணி அம்மனுக்கு செய்கிறது, அடுத்தது நாகத்துக்கு அபிஷேகம் செய்கிறது. இதற்காக வரக்கூடிய பக்தர்கள் தான் இந்த ஆலயத்தில் அதிகம். ஜெகநாதர் ஆலயம் நீங்கள் வடக்கில் பார்த்துருப்பீங்க. அங்கே பாதி அளவில் தான் நீங்கள் ஜெகநாதரை பார்க்க முடியும். முழுமையான அமர்ந்த நிலையில் இருக்க ஜெகநாதர் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். மிகவும் தொன்மையான ஆலயம் அப்படின்றதுக்கு இந்த ஜெகநாதரை நீங்கள் வழிபடும் பொழுதே தெரியும். முழுமையான ஒரு ஜெகநாதர் நீங்கள் பூரியில் பார்க்க முடியாது, பாதி அளவு தான் பார்க்க முடியும். முழுமையாக பார்க்கணுன்ட்டு வடக்குலேருந்து நிறைய பேர் இங்கே இருக்க ஜெகநாதரை தரிசிக்க வருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேருந்தே நம்ம தரிசிக்கலைன்னா எப்படி? கண்டிப்பாக இந்த ஜெகநாதரை தரிசிக்க வாங்க. தசரதர் வந்து தரிசித்து குழந்தை பேர் பெற்ற இடம். முக்கியமாக இங்கே 3 நிலைகளில் பார்க்குறோம். சயனித்த கோலம், அமர்ந்த கோலம், நின்ற கோலம். ஆமாங்க, ஆதி ஜெகநாதர், அடுத்த சயனித்த ராமர், நின்ற கோலத்தில் பட்டாபிராமர். 3 நிலைகளில் இந்த ஆலயத்தில் மட்டுமே பார்க்க முடியும். சுற்றினீங்கன்னா எப்படியும் ஒரு 3 மணி நேரமாக தான் ஆகும். அவ்வளோ பெரிய ஆலயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆலயத்தில் நம்ம இன்னும் ஒரு வரலாற்று கதைகள் பார்க்க போகிறோம். மதுரை கிட்ட முக்கியமாக கள்ளழகர் ஆலயத்துக்கிட்ட இருக்க இந்த நரசிம்மர் ஆலயம். இந்த ஆலயத்துலேயும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. தொடர்ந்து பார்க்க விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க 75% இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பதிவுகளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஆலயங்களில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டனை லைட்டாக தட்டிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.